திமுக தான் போடுவேன். அது நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. பிஜேபி ஓட்டு போட இருக்கு. இந்த மத சார்பு இந்தியாவுக்கு ஆகாது. ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் ஜாக். நாம வந்து நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியோட இந்த இடத்துல வந்து எலெக்ஷனை பத்தி வந்து மக்களோட கருத்து வந்து எப்படி இருக்கு, மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். வாங்க போலாம். மறுபடியும் எலெக்ஷனுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? அதை நாங்க சொல்ல மாட்டோம். யாருக்கு போட யார் வந்தவங்களுக்கு நல்லா இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதெல்லாம் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குப்பா. இல்ல உங்க தெரிஞ்ச சின்னதா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி ஆட்சி. இது ஒரு மத சார்புள்ள ஆட்சி. இந்த மத சார்பு இந்தியாவுக்கு ஆகாது. இது ஒரு செக்குலர் நாடு, மத சார்பற்ற நாடாங்கம், பல மொழிகள் பேசக்கூடிய நாடு. அப்புறம் ஒரே மொழியை மாத்திரம் கொண்டு வரணும்னா ஒரே நாட்டை மாத்திரம் உயர்த்துவேன், வேற எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ மொழியை அழிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. இந்தியாவில் இருந்த 34 மொழியும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மொழி உண்டு. அந்த மொழியை முழுதும் அழிச்சிருக்காங்க. இப்போ தமிழ் அழிக்கும் துடிக்கிறாங்க. மலையாளம், மராட்டி இருந்து பாம்பேல அதை அழிச்சாச்சு, அழிச்சுக்கிட்டு ஹிந்தியை கொண்டு வந்தாச்சு. இப்படி ஒவ்வொன்றா அழிச்சு இன்னொன்னா கொண்டு வராங்க. இந்தியாவில் உள்ள அடிப்படை மொழி எங்க போச்சு? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த மொழி இருக்குல்ல, அந்த மொழி எங்க போச்சு? இப்பவும் குறைந்த மொழி இதுலயும் நிறைய குளறுபடி பண்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஹிந்தியை திணிக்கணும், அதுக்கடுத்தால சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும். சமஸ்கிருதம் எந்த நாட்டுல எங்க இருந்து யாரு பேசிக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஆட்சிக்கு வந்து யாரு வந்தா நல்லா இருக்கும்? உங்களுக்கு இதுக்கு இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளத்தை எல்லாம் மாத்துவாங்க, நீங்க யாரு வந்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி இருந்தாரு. கல்வி வந்து தமிழ்நாடு பட்டியல்ல இருந்து பொதுப்பட்டியல்ல இருந்து முன்னால வாங்கி தமிழ்நாட்டுல கொண்டு வச்சாங்க. இப்போ அதை பொதுப்பட்டியலுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டுட்டாரு. இப்போ உங்களை சரித்திரம் எழுதணும்னா அவங்க தான் எழுதணும், வட இந்தியாக்காரங்க. அப்போ தமிழ்நாட்டை புறக்கணிப்பாங்க. அது ஆதி காலத்துல இருந்து நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து வரக்கூடிய எலெக்ஷனுக்கு வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்? நாங்க விஜய்க்கு தான். எங்க நீங்க ஓட்டு போடணும். ஏன்னா முக ஸ்டாலின் வந்தாங்க, ரொம்ப எதிர்பார்த்தோம். அது நாங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லை. 2வது எடப்பாடி அவங்களும் நின்னாங்க, ஒரு எதிர்பார்த்த மாதிரி இல்லை. இப்ப விஜய் ரொம்ப எதிர்பார்க்கும், ரொம்ப நல்லது செய்வாங்க எதிர்பார்க்கும். இவரும் எதிர்பார்த்ததை நீங்க நடக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? நடக்கும். அப்ப வரக்கூடிய எலெக்ஷனுக்கு வந்து விஜய் தான் வருவாருங்க எதிர்பார்க்குறீங்க? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா சின்ன பிள்ளைல இருந்து பெருசு வரைக்கும் அவங்க தான் வருவான்னு எதிர்ப்பாங்க. அதுல நானும் ஒருத்தி. 2026 இந்த எலெக்ஷனுக்கு நீங்க யாருக்கு ஓட்டு போடலான்னு இருக்கீங்க? 2026 யாரு வந்தாலும் நல்லா செய்யணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். யாருக்கு நீங்க ஓட்டு பண்ணீங்க? யாருக்கு உங்களோட சப்போர்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கறீங்க? யாருக்கு சப்போர்ட்னா முக ஸ்டாலின் ஐயாவுக்கு தான். நாங்க எங்க வீட்டுக்காரங்க இது நாள் வரை போட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்தோடனே நிறைய மாறுதல், ஸ்கூலுக்கு காலையில உணவு திட்டம், நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க இல்லையா, அதனால அவங்க வரலான்னு எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. 2026 எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுறாரு? நீங்க தமிழ்நாட பொறுத்து கேட்கீங்களா இல்ல அந்த கான்ஸ்டிடியூஷன்ல கேட்கீங்களா? தமிழ்நாடு பொறுத்து. தமிழ்நாடு தானே 2024 இருந்தாலும் நீங்க பர்டிகுலரா இந்த தொகுதியை கேட்கலான்னு பார்த்தேன். இல்ல இந்த தொகுதிக்கு தொகுதியை எடுத்துக்கிட்டா இப்ப கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மக்களுக்கு நீங்க ரிப்போர்ட்டர், நீங்க நியூஸ் சேனல்ல எல்லா இடத்துல கன்னியாகுமரி தொகுதி என்னவோ ஒரு பிஜேபியினுடைய கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. சத்தியமா கிடையாது. ஏன்னு சொல்லட்டா 35% ஓட்டு இன்னும் உண்டு. யாருக்கு? பிஜேபி. 35% ஓட்டு இன்னும் 35ல இருந்து 40% ஓட்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே யாருக்கு உண்டு? பிஜேபிக்கு உண்டு. நான் அதை மறுக்கவே செய்யல. அது வெற்றி கொடுக்கக்கூடியதா கிடையவே கிடையாது. இப்ப தமிழ்நாட்டினோட அரசியலை பத்தி பேசுறதுக்கே ஒண்ணும் இல்லை. பெருந்தலைகள் 22 போன அப்புறம் நடக்கட்டும். அவங்க இருக்கும்போது ஆளுமை இருக்கு. இப்ப ஆளுமை அவங்க ஒரு கணக்குல போயிட்டு உண்டா ஒத்துவிட வேண்டியதா இல்லை.